காலம் தாமதம். ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு வேற போகணும். இந்த தும்பாதுளிப்பட்டி மேல்காட்டுல தும்பாதுளிப்பட்டி மேல்காடு மேல்காட்டுல ஒரு நிமிஷம். ஏன்னா தாங்கள் தானே வெத்தலை பாக்க வாங்கினுங்க. சரி, ஊரு பேர் தெரியாத 6 மணிக்கு மேல புடிச்சுக்கிட்டு ஆடுறீங்களே பேர பாயிடுற. நான் பாயில்ல காரணம் கவனம் என்னொன்னு பண்ணாதுங்க. சரி, கல்லு மேல விதை விதைத்தாலும் கண்ணும் பொண்ணாலும் விளையுமா? காரணம் கவனுங்க. அப்படின்னா எங்க பாயின்றீங்க? நான் தப்புதான் பேசுறேன். நான் பாய் இல்ல, பாய் ஓசி பையலாம். நண்பா தும்பா துளிமட்டி. ஆமா, மேல்காடு ஐயா, மற்ற ஆட்டு கொப்பாக்கி நாடு ஓய்வு மேல்காடு. ஆமா, நீதி நேர்மை. அம்மா பெத்தலை தப்பு தவறு பேசுறா வார்த்தைக்கு என்ன கோமினா சௌரியம் புண்டு கிடைக்கிறீங்க. வெளியே வந்தோடனே உங்களை பார்த்து ஒரு பாட்டு ஒண்ணு. என்ன பாட்டு? என்ன பாட்டு தெரியுமா? பால மினுக்கு விளக்கு மினுக்கு கல்யாணம். திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனசை யாருக்கும் செட்டு வாதியார் கேன புண்டதான். அடிக்கடி காத்தால 500 ரூபாய் சம்பளம் ஏற்றிட்டு கூத்துக்கு வந்து கேட்டு அழைக்கும் போது கொடுக்கும் போது
நானு தெருக்கூத்துக்கு போவாதடா போவாதடா அப்படி சொல்லுச்சு. ஏன் என்ன காரணம்? நான் என்ன சொன்னா சம்பளம் கிடைக்கிற தெருக்கூத்துக்கு வந்தா சத்தியமா வாத்தியார சம்பளத்துக்கு வரல. சரி ஏன்னு கேளு. நான் பிள்ளைகளோட வந்தேன். வெள்ளிமலை சேர்ந்தேன். வெள்ளிமலை காளியம்மன் கலைவாணி நாடகம் என்றோம். அப்படி ஆண்டி வாத்தியார். சரி சுடர்மணி விருது பெற்றவர் யாரு? ஏ ஆண்டி. சரி அவர்களுக்கும் இன்னும் யார் என்றால் நண்பா இப்படியெல்லாம் விருது வாங்க வேண்டும். நம்ம ஆர்வங்கள் ஒண்ணு கிடையாது. இன்னும் கற்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த சரி அறிவிக்கும் தெரிவிக்கும். ஆமா இது தெய்வம் பொருத்தி அமைச்சார். எப்படியோ எப்படி ஐயா இன்னும் 3 நாள் அது புரிச்சு கலைகள் புரிச்சு போத்துறது வாத்தியார். அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு எப்படி ஐயா நல்ல குடும்பம் இருக்குன்னு ஒரு மனைவி வேண்டுமா? ஆமா இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். குடும்பம் இருக்குன்று ஒரு மனைவி வேண்டுமா? என்னைக்கும் பெட்டி பெட்டி அழைச்சிருந்தா பேசுமா? பேசாதுங்க. எங்க பேசாது? நானே பெட்டி வச்சுக்கிறேன். என்ன பெட்டி? விதவிதமா கலர் கலரா அப்படி வச்சுக்கிறேன். என்ன பெட்டி? அது இரும்பு பொட்டியா இல்ல பித்தளை பொட்டியா அது ஈய பொட்டியா பீரோ பொட்டியா அது என்னன்னு கேக்குற? என்ன பெட்டி? நெருப்பொட்டி தீப்பொட்டி. கலைஞருக்கெல்லாம் உறுதுணையா இருக்கக்கூடியவர் யாரு? உண்மையாலுமே மணி 7 மணி ஆகுது. அதனால இன்னும் கற்பூரை சேர்ந்த வெள்ளாளப்பட்டியில வாழ்ந்து அண்ணனாக செல்வம் செல்வம் ஊரு பேர் எப்படி? வெள்ளாளப்பட்டி. ஆமாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய உள்ளமே வெள்ளையா இருக்கிறது. சரி கலைஞர் என்று சொன்னா ஆமா இந்த ஊரு மட்டும் தான் கூத்தாடுறது பேசும். ஆமாங்க உலகம் சொல்லுமா? சொல்லாதீங்க. கலையாகப்பட்டது இன்னும் மேல மேல வளர வேண்டும். சரி இன்னைக்கு இவ்வளவு சைஸ் இருக்குது ரிமோட். ஆமா ஒரு புள்ளி அமைக்கினா நாளைக்கு என்ன நடக்கிறது ஆமா அப்படின்னு டிவி மூலியமா வீட்டுல தெரிஞ்சுக்கிறோம். ஏங்க வாத்தியாரா நான் வீட்டுக்கு போயிட்டு தூக்குறதே இல்ல. என்ன ஜாடி கேளுங்க. நான் வந்து கலை பாக்குறது. சரி என் பையன் என்ன பண்றா அந்த சுட்டு டிவி போடு இது விலங்கு டிவி போடு. சரி அப்படின்னு அம்மா அழுத்தாங்க ஓடுதுங்க. நானும் ஓடப்படுது. அதனால இப்படி வீட்டுல இருந்து இந்த கம்ப்யூட்டர் காலத்துல சரி அனைத்து விஞ்ஞானம் தெரிந்தக்கூடிய காலத்துல ஆமா புனிதமான தெருக்கூத்து அழியக்கூடாது. இன்னும் மேல் மேல அந்த கலை வளர வேண்டும். ஆமா அப்படின்னு கொற்ற பணியிலையும் சரி அடிக்கிற காத்திலையும் ஓவில்லாமல் குந்திருந்து நம்மளை புகைப்படமாக வீடியோ எடுத்து சரி உலகமெல்லாம் ஆமா பரப்புறார்களே நம்முடைய உள்ளங்கள் எப்படி சரி ஆள் போல் தரித்து அருகம்பில் போல் வேறு ஒன்றி எந்த மகன் சென்றாலும் தங்க மகன் தான் திரும்பி குட்டி விடுத்து விடுவாள் பொங்கி பட்டி விடுத்து பால் பால பொங்கி செல்வன் வீட்டுல ஆமா நோயற்ற வாழ்வை குறையில்லாத செல்வாக்கு சொல்வாக்கோடு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி காலம் இந்த கலை உயிரோடு மட்டும் இல்லாமல் சரி இவருக்கு வாழைக்கு வாழையாக என்னுடைய அரண்மனையில ஐயா என்ன பொருள் இருந்தாலும் சரி இந்த கலைக்கு தொண்டு வேலை செய்து ஆமா அது மட்டும் இல்ல நம்மளை போல அவரும் ஒரு கலை விருது வாங்க வேண்டும். ஆமாங்க என்னோட உண்மையாலுமே நான் கலவசி மாவட்டம் வந்து அதான் முதல் செய்வேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பேசுறாங்க சாரா வைக்கிறாங்களா போற அப்பேற்பட்ட சரி நல்ல உள்ளம் கொண்ட அண்ணனாகப்பட்ட செல்வன் குடும்பத்துல ஆமா அனைத்தும் பெருகி இந்த கலை மட்டும் வளர்ந்து எப்படி நமக்கெல்லாம் எப்படி விருதோ அப்படி அவங்களுடைய குடும்பத்துல சரி ஒரு தெய்வத்து வீட்லயும் குடியிருந்து சரி நம்மளை புகைப்படமாக எடுத்து ஆமா வீடியோவை புறப்படிக் கொண்டிருக்கின்றார். ஆமா இவரால்தான் நமக்கு இன்னைக்கு உலகமெல்லாம் பார்க்க போகிறது. ஐயா இங்க பாருங்க தெரியாம கேட்கல தெரிஞ்சு கேட்கல குறுக்கு பேசாதீங்க. நான் 8 9 கூத்தாடுறேன் சரி ஆனா என் பொண்டாட்டி என்ன சொல்லுவது தெரியுமா? என்ன நீங்க எல்லாம் கூத்தாடுறீங்களே நம்ம யூடியூப் சேனல்ல எங்க கூத்து வரல டிவில வரல கூட தான் கேக்குறாங்க. டிவில ஏன் வரல அப்படி கேக்குறாங்க. நம்ம அன்னைக்கு போய் தவிச்சு மரம் இப்படி செல்வன் மாதிரி ஒரு நல்ல புண்ணியவாளி இருந்தால் மட்டுமே ஆமா நம்ம கலை ஒரே இடத்துல இன்னைக்கு ஆடுறோம். சரி உலகம் ஃபுல்லா பார்க்க போகிறது.
யாருடைய அருள்? செல்வன் அருள். அந்த தெய்வம் இருக்கிறது. ஆமா. அந்த அமலாப்பட்ட ஆதிபரா சக்தி மனையசன் என்றால் மனசு இருந்தால் தான் சாமி கொண்டாட முடியும். ஐயா, சாமி திருவிழா போடணும் தன்னால போட்டுக்குமா? இந்த சாமிங்க திருவிழா போட சொல்லிட்டா. அப்பேற்பட்ட கடவுள் சொத்தில் இருந்து இரவு முழுக்க நமக்காக ஒளிபரப்பியே அண்ணனுடைய குடும்பத்துல ஆள் போல் தரித்து அருகம்பில் போல் வேறு எந்த முகம் சென்றாலும் தங்க முகம் தான் திரும்பி விட்டு விருத்து குடும்பால் பொங்கி பட்டு விருத்து பால் பண பொங்கி இட்ட பின்னால் ஈடாக வேண்டும் நோயற்ற வாழ்வை அது இல்லாத செல்வாக்கு சொல்வாக்கோடு வாழ வேண்டும் பல்லாண்டு காலம் என்று எப்படி கேட்டு கொடுப்பது தெய்வக்குணம். ஆமா. இந்த காளியம்மன் பண்டிகை போட்ட ஆமா ஆண்டவா எனக்கு பொண்ணை கொடு, சரி பொருளை கொடு, சொத்தை கொடு, சுகத்தை கொடு, என்ன ஏன் இன்றைக்கு நிலைமைக்கு உருவாகிற சரி அப்படின்னு ஒரு மனிதரும் தெய்வத்துக்கிட்ட வழங்கினால் ஆமா 10 ஒன்று பலனில்லாம பலிக்குமா? பலிக்கும். ஆனா கேட்டு கொடுப்பது தெய்வக்குணம். ஆமா. நான் என் நேரத்தை பாராட்டி எனக்கு அன்பளிப்பாக அளித்த சரி தன்னுடைய சொத்தில் இருந்து தன்னுடைய குடும்ப செலவு வைத்திருந்த தன்னுடைய சொத்தில் இருந்து வாரிகளுக்கு என்ன ராஜா அண்ணா? ஆமா அக்கா அந்த பேருக்கா பத்ரி இன்னும் மல்லிகா ராஜா மல்லிகா இவருடைய சொத்தில் இருந்து எனக்காக வாரி வழங்கி சரி அனைத்து நல்ல உணவுகளுக்கும் ஆமா அதே ஆண்டவன் அருள் பெற்று சரி பார்த்து நம்ம கடமை பார்த்து நம்ம கடமை வரம் கொடுப்பது ஆண்டவன் அருள். அந்த காளியம்மன் அருள் ஆண்டவன் அருள் பெற்று ஆயுசுகள் கூடி எந்த மகன் போனாலும் சரி தங்க மகன் தான் திரும்பி இந்த ஆண்டவனுடைய சன்னதி எப்படியோ அப்படி வாழை அடி வாழையாக வளரும் அறிவியலை நாம் ஐயா என்ன வரலாறு என்ன தாங்கள் சொன்னதுறீங்க